ஹாய் காய்ஸ், வெல்கம் ஆல். நம்மக்கிட்ட ஹோண்டா Sp160 இருக்குது. அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நம்ம அதோட டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ, ரைடிங் கம்ஃபோர்ட், பில்டு குவாலிட்டி, இன்ஜின் ஸ்மூத்னஸ் அப்படின்னு நிறைய க்ரைட்டீரியாவில் பேசியிருக்கோம். அதோட லைட்டிங், சஸ்பென்ஷன், பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பைக் பர்டிகுலராக யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமைக்க ஆல்ல போட்டுக்கோங்க. கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. Sp160 பொறுத்தவரை ஹோண்டா 2 வேரியண்ட் விட்டுருக்காங்க. ஒன்று டூவல் டிஸ்க் ஆப்ஷன், இன்னொன்று சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன். டூவல் டிஸ்க் ஆப்ஷனோட ப்ரைஸிங் பொறுத்தவரை திருச்சியில் 1,17,500 எக்ஸ் ஷோரூம், 1,21,900 டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இது அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. பைக்கோட பில்டு குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட டைமென்ஷன்ஸ்னு பொறுத்தவரை ஹோண்டா எக்ஸ்பிளேரில் என்ன எடுத்து வந்தாங்களோ மோரலஸ் அதே சேமாக தான் எடுத்து வந்திருக்காங்க இந்த Sp160லையும். ஸ்க்ரீனில் நீங்கள் நோட் பண்ணலாம். மினிமல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் எக்ஸ்பிளேடுக்கும் Sp160 பொறுத்த வரைக்கும். வீல் செட்டப், இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், பிரேக்கிங் செட்டப்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளேரில் என்ன இருந்துச்சோ மோஸ்ட்டாக அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ Sp160யோட இன்ஜினுக்கு வருவோம். இந்த புது Sp160யில் ஒரு சிங்கிள் டோன் ஆரன் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்டை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரப்போ உங்களுக்கு 162.2 cc FI இன்ஜின், ஏர்கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட BS6 phase 2 நாம்ஸ் படி லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. இது E20 ஃபியூலும் அக்செப்ட் பண்ணும். ஹோண்டாவோட இன்ஜின் ஸ்மூத்னஸ் அண்ட் ரிலையபிலிட்டி, பில்டை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரிஃபைண்டாகவும் இருக்குது. இதோட இனிஷியல் பிக்கப்புமே சூப்பராக இருந்துச்சு. நான் சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த இன்ஜின் 13.7 பிரேக் ஹார்ஸ் பவர் தருது. அதோட 14.58 நியூட்டன் மீட்டர் அட் 5,500 RPMல இருக்குது. இது ரைட் சைடில் கிக்கர் அசம்பிளியும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும், டெய்லி கம்யூட்டருக்கும், ஃபேமிலி மேனுக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின். அதோட இது எக்ஸ்பெக்டட் மைலேஜ் 48 to 50 நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்கானமி ஸ்பீட்ஸில். மஃப்ளரை பொறுத்தவரை உங்களுக்கு சைலன்சர் அசம்பிளி ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது டிட்டோ யூனிகானில் என்ன இன்ஜின் எடுத்து வந்திருக்காங்களோ அதே தான். நீங்கள் சைட் பை சைட் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும். இன்ஜினோட ஸ்பெக்கை பொறுத்தவரை யூனிகான்லேயும் சரி, Sp160லையும் சரி, அதே 162.2 cc இன்ஜின். பிரேக் ஹார்ஸ் பவரும் சேம் தான். இதோட பவர் அண்ட் டார்க், அப்புறம் பிக்கப், மைலேஜ் எல்லாமே மோரலஸ் சேமாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. யூனிகான் 160, Sp160 ரெண்டுக்குமே ஒரு கம்பேரிசன் வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. நீங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணலாம், யூனிகான்லேயும் சிங்கிள் செட்டப் ஒரு மஃப்ளர் கொடுத்துருக்காங்க, சைலன்சர் அசம்பிளி. அதே இதில் தான் கொஞ்சம் அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க Sp160 பொறுத்தவரை. பட் கவரிங்ஸ் மட்டும் டிசைன் நல்லா இருந்தாலும் அந்த க்ரோம் ஃபினிஷ் ஒன்று எடுத்து வந்திருக்கிறது நல்லாயிருக்கு. எக்ஸாஸ்ட் சவுண்ட் இப்போ நோட் பண்ணுங்கள். யூனிகான் 160 காட்டிலும் Sp160ல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாஸ்ட் நோட். இந்த பைக்கில் கிக்கர் அசம்பிளி கொடுத்துருக்கனால ப்ராக்டிக்கலாக ஃபேமிலி மேனுக்கும் டெய்லி கம்யூட்டுக்கும் ஏற்ற ஒரு பைக்காக தான் இருக்குது. ஓகே, இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போர்ஷனுக்கு வந்துடும். இந்த டெஸ்ட் ட்ரைவ் பொறுத்தவரை இனிஷியல் பிக்கப் நல்லா இருந்தது இந்த பைக்கை பொறுத்த. இன்ஜின் ஸ்மூத்னஸ் அண்ட் கம்ஃபர்டபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹோண்டா எக்ஸ்பிளேட் அண்ட் யூனிகானில் என்ன ஒரு பவர் அண்ட் டார்க் எதிர்பார்த்தோமோ அது அந்த டிட்டோ இந்த Sp160லையும் நம்ம எதிர்பார்த்தோம். வைப்ரேஷன்ஸ் ஒரு 80+ போனாலும் உங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஹேண்டில் பார்ஸ்லையும் சரி, இப்போ ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேத்துக்குமே எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் ஃபீல் ஆகும், நல்லாவே இருந்துச்சு. அந்த ஹேண்டில் பார் பொசிஷன் நல்லா ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துச்சு இந்த Sp160 பொறுத்தவரை. இது மாதிரி கார்னரிங்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். கார்னரிங் எடுத்தவரை உங்களுக்கு மட்டி ரோட்ஸ் இல்லைனா ஒரு மாதிரி கிராவல் ரோட்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்னா அது 130 செக்ஷன் டயர்ஸ் தான் ரியரில் கொடுத்துருக்காங்க. டிட்டோ இது எக்ஸ்பிளேரில் என்ன இருந்துச்சோ அதே தான். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கார்னரிங்லாம் ட்ரை பண்ணலாம். இதோட டாப் ஸ்பீடை பொறுத்தவரை 111 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி ஹோண்டா தரப்புலன்னு சொல்கிறாங்க. அங்கே ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேர் இருந்தனால அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கல. பட் இந்த இன்ஜின் ஸ்மூத்னஸ்ஸு ரொம்ப சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு லாங் லைஃப் 5 to 10 years யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸிங் மட்டும் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இங்கே டேர்னிங் ரேடியஸ்லாம் ரொம்ப சின்னதாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இங்கே யூ டர்ன்ஸ் அந்த நோக்கன் கார்னர்ஸ்லாம் நீங்கள் ஏற்க முடியுது. இப்போ பாருங்கள், இனிஷியல் பிக்கப் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் கியர்லேயே ஒரு 25 to 30 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துச்சு ஒரு பிக்கப், நல்லாவே இருந்துச்சு. அதோட RPM இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கனால ஒரு நல்லா இருந்துச்சு. ரியர் எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா இருந்துச்சு. ரியர் சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நிறைய மற்ற பிராண்ட்லேயும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மட்டி ரோட்ஸில் போகிறப்ப லைட்டாக ஒரு ஹேண்டில் பாரில் ஃபீல் ஆச்சு, ஒரு சின்ன வைப்ரேஷன் ரொம்ப மினிமலாக தான் இருந்துச்சு ஒழிஞ்சு. மற்றபடி இந்த ரைடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த வரை நீங்கள் தாராளமாக டெய்லி கம்யூட்க்கும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு மாதிரி யங்ஸ்டர் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கில் எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்தவரை ஹெட்லைட் அண்ட் டெய்லைட் ரெண்டுமே உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்னாலுமே வந்து ஹாலஜன்ஸில் தான் வருது. இதில் எக்ஸ்பிளைனில் என்ன எடுத்து வந்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அசார்ட் சுவிச்சஸ் தான் தந்திருக்காங்க. ஹெட்லைட்டோட பவர் டே டைமில் நீங்கள் இப்போ நோட் பண்ணுங்கள். ஒரு இன்டெகிரேட்டடாக நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் SP125 ரைட்டில் பார்க்குறீங்க, அதே லெஃப்ட்டில் வந்து SP160 இருக்குது. டிட்டோ என்ன ஒரு டிசைன்ஸ் டெரைவ் பண்ணியிருந்தாங்களோ அதே SP125லேருந்து SP160க்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த விண்ட்ஷீல்டு வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், சைடில் இருக்க அந்த ஸ்ட்ரவுடெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓரளவுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் அண்ட் லென்த் அண்ட் விட்த்தெல்லாம் எல்லாமே சேம் தான் SP160க்கும் SP125க்கும். இப்போ இங்கே இண்டோர் கண்டிஷனில் நீங்கள் தாராளமாக நோட் பண்ணலாம். SP125 பொறுத்தவரை உங்களுக்கு சாவி ஆன் பண்ணாமே ஒரு டிசி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து SP160 பொறுத்தவரை ஏசி ஹெட் லேம்ப் தான். நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஹெட்லைட்ஸ் வந்து ஆன் ஆகும். ஸோ அது வந்து பேட்டரி கன்சம்ஷன் பண்ணாது. உங்களுக்கு வந்துட்டு மேக்னெட்டோ காயிலேருந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு வரும். அந்த வகையில் SP160 உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே தரும். இப்போ நீங்கள் சைட் பை சைட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். SP160க்கும் SP125க்கும் ஹெட்லைட்டோட பவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேரி ஆகுதுன்னு பாருங்கள். லெஃப்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு SP160, ரைட்டில் இருக்கிறது SP125. அந்த ஸ்ப்ரெட் அண்டு வியூ ஆங்கிள் வந்துட்டு SP125ல் ஒரு நல்ல லைட்டாக நல்லா இருக்குது. SP160 பொறுத்தவரை ஸ்ப்ரெட்டிங் ஆங்கிள் இல்லைனாலும் உங்களுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீமோட பவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த SP125 செக்மெண்ட்டில் என்ன ஒரு நிறைய பேர் யூசர்ஸ்க்காக குறையா சொன்னாங்கன்னா, எங்களை வந்துட்டு ஹைவேஸ்லேயோ ரைட் பண்ணுறப்ப ஹெட்லைட் பவர் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து SP125க்கும் SP160க்கும் சைட் பை சைடு வைக்கிறப்ப SP125 கொஞ்சம் கூடுதலாக தான் ஒரு SP160ல் ஹோண்டா ஒரு பவர் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் பவரை பொறுத்தவரை. என்ன தான் பேட்டரி கன்சியூம் பண்ணலனாலும் உங்களுக்கு சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்ப்ரெட்டிங் அண்ட் வீவிங் ஆங்கிலுமே கொஞ்சம் தான் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் 160 செக்மெண்ட்டை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணியிருந்திருக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஹெட்லாம்ப்ஸ்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நிறைய பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஹோண்டா. டைலைட்டை பொறுத்தவரை ஒரு எம் ஷேப்பில் ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசார்ட் சுவிச்சஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஒரு காஷன் சுச்சுவேஷனில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹேண்டில் பாரை பொறுத்தவரை சிங்கிள் பீஸாக கொடுத்துருக்காங்க. இது ரைடருக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கிடைக்கிது. நல்ல ரீச்சுமே இருக்குது ஹேண்டில் பாரை பொசிஷனை பொறுத்தவரை. சுவிச்சஸ் அண்ட் கியர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை. ஸோ ஹேண்டில் பார் பெயின் அந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. பேக் பெயின் கூட வராது நீங்கள் கன்சிடரபுளாக லாங் ரைட் போகிறப்போ. நெக்ஸ்ட்டு டேங்கை பொறுத்தவரை உங்களுக்கு மஸ்குலர் ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. இது 12 லிட்டர் கெப்பாசிட்டி தான். சைடு பேனல்ஸ்லாம் பொறுத்தவரை ஃபேப்ரிக்ஸில் ஒரு டிசைன் கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும் மெட்டல் டேங்க் வந்து உள்ளே தான் இருக்குது அதுக்குள்ளார. அது வந்து 12 லிட்டர் கெப்பாசிட்டியாக இந்த செக்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரைஸ் பண்ணியிருக்கலாம். இது E20 ஃபியூல் அக்செப்ட் பண்ணும் இந்த டேங்கை பொறுத்தவரை. இந்த டிசைன் அந்த 160 பேஜிங் SP பேஜிங் எல்லாமே ஒரு பெட்டராக கொடுத்துருக்காங்க. இந்த SP160 பொறுத்தவரை 6 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சீட் லென்த்தை பொறுத்தவரை 2061 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட சீட் ஹைட் வந்து 796 mm ஒரு ரைடர் கம்ஃபர்டபுள் டெய்லி கம்யூட்டுக்கு நல்ல ஏற்ற விதமாக தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷ் அப்புறம் மேட் ஃபினிஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் சைடில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதோட சிங்கிள் பீஸ் சீட்டு ஒரு ரைடருக்கும் பில்லியனுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீட் ஹைட்டுமே ஒரு 5.5 அடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். 6 அடி நீங்கள் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். நெக்ஸ்ட்டு பில்லியனுக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸ் கிராப் ரயில் ரியலில் கொடுத்துருக்காங்க. அது மெட்டல் ஃபினிஷஸ்லாம் தான் வருது. அதோட குவாலிட்டியுமே ஓகே தான். இந்த குஷனிங் மட்டும் இன்னும் கொஞ்சமும் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் இந்த செக்மெண்ட்டுக்கு ஹோண்டா 160 செக்மெண்ட்டில். அது மாதிரி உங்களோட நீ எல்லாம் வந்துட்டு ஈஸியாக டேங்க்கில் வந்து உங்களுக்கு டைப் ஆகும். ஸோ சிட்டிங் பொசிஷனை பொறுத்தவரை டெய்லி கம்யூட்டுக்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. உங்களுக்கு டூல் கிட் அண்ட் மெடிக்கிட் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன் இல்லைனா மேனுவல் புக் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் சீட் அசம்பிளிகளில் சின்னதாக வச்சுக்கலாம். மற்ற எந்த ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்த ஹோண்டா SP160ல் உங்களுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் இதோட பிரேக்கிங்கை பொறுத்தவரை சிங்கிள் சேனல் ABS அதுவும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கை பொறுத்தவரை பெட்டல் டிஸ்கில் வருது. இதோட சைஸ் வந்துட்டு 276 mm. டிட்டோ எக்ஸ்பிளேர்லேருந்து அப்படியே டிரைவ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து 220 mm டிஸ்க்கும் இதே ட்ரம் வேரியண்ட்டில் 130 mm ட்ரம் பிரேக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியர் சஸ்பென்ஷனுமே ஒரு மோனோஷாக் கொடுத்துருக்கனால 3 வேல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட சஸ்பென்ஷன் ஆக்ஷனும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் இந்த செக்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்க்கு கவரிங்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் செட்டப்பில் வருது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 17 inch வீல் தான் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 17 inchக்கான டியூப்லெஸ் டயரும் ஹோண்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ரியர் பிரேக்கிங் பைட்டுமே சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்போர்ட் அந்த ஒரு பைக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு ஒரு RLP சென்சார் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதில் மிஸ் ஆகுது. ரியர்லையும் பெடல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கனால உங்கள் பிரேக்கிங் வந்து நல்லாவே இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இதோட ஸ்விங்காம் ஆக்ஷன்ஸ் அந்த ஃபுட் பேக்ஸ்லாம் பொறுத்த நல்லாயிருக்கு. ஸ்விங்காம் வந்து ஒரு ஸ்டீல் பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட டயர் ப்ரெஷர்ஸ்லாம் ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கலாம். இந்த செயினை பொறுத்தவரை ஷீல்டு செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஒரு டியூரபிள் ஒரு செயின் பாக்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பொறுத்தவரை 177 mm கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பிளைட்லேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக்கு அடுத்து. ரியர் டயரை பொறுத்தவரை உங்களுக்கு 130/70 ஒரு 17 இன்ச்சுக்கான டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் டயர் மாற்றிட்டு நீங்கள் அடுத்த டயர் போடுறப்போ 140 செக்ஷன் போட்டுக்கலாம். பட் உங்களோட செயின் ஸ்ப்ராக்கெட்டும் அதோட இன்ஜின் பிக்கப்பும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பீடோமீட்டர் அசம்பிளின்னு பொறுத்தவரை ஃபுல்லி டிஜிட்டல் அந்த மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதோட நைட் விஷன் அப்புறம் டே விஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. இங்கே டிட்டோ இந்த CB300Fல ஓரளவுக்கு என்ன டிசைன் கொண்டு வந்துருக்காங்களோ அதே தான் இந்த SP160லையும் கொடுத்துருக்காங்க. அந்த நியூட்ரல் சுவிட்ச் அப்புறம் அந்த RPM சுவிட்ச்லாம் ஒரு இன்டகிரேட்டடாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லாவே இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இது இன்க்ளூட் ஆகி வருது. நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமே உங்களுக்கு ரியர் வீலில் தான் இந்த ஸ்பீட் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மீட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குவோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் செட் அண்ட் செலக்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன் பிளேஸ்மெண்ட் நல்லாவே ஈஸியாக ஹேண்டில் பண்ண அளவுக்கு இருக்குது. பட்டு செட் பட்டன் அமுக்கிறப்போ வந்துட்டு டோட்டல் கிலோமீட்டர் ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்கும். செலக்ட் பட்டன் அமுக்கிறப்போ உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் காமிக்கும். பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு பேட்டரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். 13.2 அந்த மாதிரி ரேஞ்சை காமிக்கும். நெக்ஸ்ட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் எந்த அளவுக்கு ஆவரேஜில் கொடுக்குன்னு காமிக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக அந்த எல் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு டேங்க்கில் எவ்வளோ பெட்ரோல் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு காமிக்கும். இந்த SP160 போகிற ஒரு 0.5 லிட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த வந்துட்டு ரைடிங் ரேஞ்சுக்கு போல் ஒரு 0.5 அந்த மாதிரி லிட்டர் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோண்டா டிஃப்ரென்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பைக்கை விட்டுட்டு இந்த பைக்குக்கு வருவோம். இந்த SP160 பொறுத்தவரை இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 லிட்டர் இப்போதைக்கு இந்த டேங்க்கில் இருக்குங்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் ஷோ அப் ஆகுது. நீங்கள் டைம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா செட் பட்டன் அண்ட் செலக்ட் பட்டன் ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அக்சஸ் கிடச்சிரும். நீங்கள் ஹவர் அண்ட் இல்லைனா மினிட் அண்ட் அந்த வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் அதுக்கடுத்து யூசர் கன்வீனியன்ட்டுக்காக ஹோண்டா உங்களுக்கு பிரைட்னஸ் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லெவலில் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். 5 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அந்தளவுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களால் 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் இன்டோர் கண்டிஷனுக்கோ உங்களுக்கு ஐ ப்ரொடக்ஷனுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரைட்னஸாக இருக்க ஏரியாவில் 5 வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி டிம்மாக இருக்க ஏரியாவில் உங்களுக்கு 2, 3 வச்சுக்கிறது நல்லாவே ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது ஹார்னர் 2.0லேருந்து எடுத்து வந்துருக்காங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. விசிபிலிட்டியெல்லாம் பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது. அந்த லைட்டிங் பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் ஒரு சின்ன ஏரியா மட்டும் ஒரு மாதிரி அக்வர்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேஸ்ட்டு கிளாத் இந்த மாதிரி ஒரு சின்ன டாக்குமெண்டேஷன் கூட வச்சுக்கலாம். கலர் ஆப்ஷனை பொறுத்தவரை ஹோண்டா 6 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெட், பிளாக், அப்புறம் ஒரு கிரே, புது ஒரு கிரே கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் ப்ளூ கொடுத்துருக்காங்க. இது டிட்டோ ஒரு எக்ஸ்பிளேடோட டைமென்ஷன்ஸ்லாம் இருந்தாலும் இப்போதைக்கு ஹோண்டா எக்ஸ்பிளேடை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தா கூட பைக் செக்மெண்ட்ஸில் SP160 இப்போ வந்து பிளேஸ் ஆகிருக்கும் எக்ஸ்பிளேடை காட்டிலும். இந்த பைக்கில் SP160 நோட் பண்ண வேண்டிய நெகட்டிவ் திங்ஸ் என்னென்னா ஹெட்லைட் பவர் தான். SP125க்கும் SP160க்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்துருந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு சைட் பேனல்ஸோட டோர் இருக்கு இல்லைங்களா, அந்த எம்ப்ளமும் அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டியை பொறுத்தவரை மற்ற எல்லா இடத்துலையும் நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க ஹோண்டா இந்த தடவை. ஸ்டிக்கர் அண்ட் கிராஃபிக்ஸுமே நல்லாயிருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பில்டு குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே ஒரு தரமாக பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் திங்ஸ்ன்னு பொறுத்தவரை ஒரு டெய்லி கம்யூட்டுக்கு ஸ்மூத்னஸாக அந்த லைஃப் லாங் வரக்கூடிய இன்ஜினாக நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிக்கர் அசம்பிளியும் இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்டபிலிட்டி நல்லா இருக்குது. சீட் குஷனிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ரைடிங் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு வைப்ரேஷன்ஸும் எதுவும் ஃபீல் ஆகலை. ப்ரைஸிங் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வேரி ஆகும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்தவரை. ஸோ எனக்கு 48 to 50 மைலேஜ் இருந்தால் போதும், டெய்லி கம்யூட்டுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு ஒரு பைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் SP160 தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். SP160 யூனிகார்ன் 160 ஒரு கம்பேரிசன் வீடியோ நம்ம போடுறோம் சீக்கிரமே. இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.